Hi friends, welcome to Python programming. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது data types and variable assignments. ஸோ எந்த ஒரு லாங்குவேஜ் நம்ம கற்றுக்கும் போதும் அந்த லாங்குவேஜில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த வகையில் பைத்தானில் என்னென்ன டேட்டா டைப்ஸ் இருக்கிறது பார்ப்போம். ஸோ ஒன்று வந்து நம்பர்ஸ் அண்ட் பூலியன், ஸ்ட்ரிங்ஸ், லிஸ்ட்ஸ், டியூபிள்ஸ், செட்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ். இது எல்லாமே வந்து பைத்தானில் இருக்கக்கூடிய டேட்டா டைப்ஸ். ஸோ நம்பர்ஸுங்கிறது ஒரு ப்ராட் கேட்டகரி தான். நம்பர்ஸில் முக்கியமாக நம்ம ரெண்டு டைப் ஆஃப் டேட்டா டைப் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து இன்டீஜர், இன்னொன்று வந்து ஃப்ளோட். இன்டீஜர்ங்கிறது ஹோல் நம்பர் 1, 2, 100 இந்த மாதிரி ஹோல் நம்பர் இருக்கிறது எல்லாமே இன்டீஜர். ஃப்ளோட்டுங்கிறது ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர், அதாவது 1.1 அந்த மாதிரி பாயிண்ட் வச்சிருக்க நம்பர் எல்லாமே ஃப்ளோட்டிங் பாயிண்டில் டினோட் பண்ணுவோம். ஸோ இந்த எப்படி வந்து பைத்தான் ப்ரோக்ராம் பண்ணும்போது நம்ம வந்து குறிப்போம் அப்படின்னா சில கீவேர்ட்ஸ் இருக்குது. அந்த கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜருக்கு ஐஎன்டி ஸ்மாலில் ஐஎன்டினும், ஃப்ளோட்டிங்க்கு எஃப்எல்ஓஏடி அப்படின்னும் ஸ்மாலில் குறிப்போம். அந்த கீழே நான் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா ஸ்மால் லெட்டர்ஸில், இது எல்லாமே கீவேர்ட்ஸ் ஃபார் டேட்டா டைப்ஸ், டேட்டா டைப்புக்கான கீவேர்ட்ஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், டேட்டா டைப்பை வந்து மென்ஷன் பண்ணுவோம் ப்ரோக்ராம் பண்ணும்போது. ஸோ பூலியன் எடுத்துக்கிட்டோம், இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த லாஜிக்கல் வேல்யூஸை டினோட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து பூலியன் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணுறோம். ஸ்ட்ரிங்ஸுங்கிறது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஒரு சென்டென்ஸ் அந்த மாதிரி எழுதுகிறோம் பார்த்தீங்களா, இந்த காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் அண்ட் நம்பர்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம ஸ்ட்ரிங்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து எப்படி நம்ம சொல்லுவோம்னா டபுள் கோட்ஸ்குள்ளேயோ இல்லை சிங்கிள் கோட்ஸ்குள்ளேயோ நம்ம போட்டு சொல்லுவோம். ஸோ அடுத்து லிஸ்ட்ஸ், டியூபிள்ஸ், செட்ஸ், டிக்ஷனரிஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ அதனால் டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா ஸோ இது வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டேட்டா டைப்ஸ். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த லிஸ்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது மோர் தென் ஒன் டேட்டா டைப்ஸ் இருக்கும் ஆர்டர்டு வேல. ஸோ த கலெக்ஷன் ஆஃப் மோர் தென் ஒன் ஆர் மோர் தென் ஒன்ல சிங்கிள் கூட இருக்கலாம். ஸோ அதாவது மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டேட்டா டைப்ஸ் இன் ஆர்டர்டு வே, அதுதான் வந்து லிஸ்ட்ஸ். ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே பல ஆப்ஜெக்ட்ஸ் பல டேட்டா டைப்ஸ் வேல்யூஸ் இருக்கும், ஒரு ஆர்டர்டு வேல இருக்கும். இதை நம்ம எப்படின்னா ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் டினோட் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி டியூபிள்ஸ் அப்படி தான். ஸோ கலெக்ஷன் ஆஃப் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் டேட்டா டைப்ஸ் இன் ஆர்டர்டு வே. அதே மாதிரி இது இம்யூட்டபிள், அதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஸோ இந்த இம்யூட்டபிள்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது டியூபிள்ஸை பற்றி ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது நம்ம கிளியராக பார்ப்போம். அதே மாதிரி செட்ஸுங்கிறது அதே மாதிரி தான், கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் பட் த சேம் டைப் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இன் அன்ஆர்டர்டு வே. ஸோ இது ஆர்டராக இருக்குன்னு அவசியம் இல்லை, அன்ஆர்டர்டு வேல இருக்கலாம், பட் எல்லாமே ஒரே டேட்டா டைப்ஸாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஸ்ட்ரிங்கை ஸ்டோர் பண்ணுறீங்கன்னா எல்லா டேட்டாவும் ஸ்ட்ரிங்காக இருக்கணும். நம்பர்ஸாக இருந்தால் எல்லா டேட்டாவும் சேம் நம்பராக இருக்கணும், அதாவது ஃப்ளோட்னா ஃப்ளோட், இன்டிஜர்னா இன்டிஜர் அந்த மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் டிக்ஷனரிங்கிறது என்னென்னா இட்ஸ் அ கீ வேல்யூ பேர். அதாவது ஒரு கீ இருக்கும், அதுக்கான வேல்யூ இருக்கும், கீ இருக்கும், அதுக்கான வேல்யூ இருக்கும். ஸோ அதுதான் டிக்ஷனரிஸ். ஸோ இதை பார்த்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க, இதெல்லாம் ஒரு உங்களுக்கான ஒரு ஐடியாவுக்கு தான். ஸோ இதை பற்றி இன்டீட்டெயில்டாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். ஸோ இப்போ உங்களுக்கு ரொம்ப குழப்பமாக இருந்தால் கூட கவலையே பட வேண்டாம், இது உங்களுக்கான ஒரு ஐடியாவுக்காக தான். ஸோ நெக்ஸ்ட் வேரியபிள் அசைன்மெண்ட். வேரியபிள் அசைன்மெண்ட்னா என்ன? ஸோ இப்போ நம்ம நிறைய டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். இந்த டேட்டா டைப்ஸ் எல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அந்த டேட்டாவை ஹோல்ட் பண்ணுறதுக்காக தான். ஸோ இந்த டேட்டாவை நம்ம ப்ராசஸிங்க்கு எடுத்துக்க போகிறோம், ஒரு அப்ளிகேஷனோ இல்லை ஒரு ப்ரோக்ராமோ எழுதும்போது அப்படின்னா அந்த டேட்டாவை ஏதோ ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி நம்ம ரிட்ரைவ் பண்ணி அக்சஸ் பண்ணணும். ஸோ அந்த பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறது அந்த வேரியபிள்ஸ். ஸோ வேரியபிள்ஸ் நம்ம கிரியேட் பண்ணி அதில் அந்த டேட்டா டைப்ஸ் அசைன் பண்ணுறோம், அதுக்கு பேர் தான் வேரியபிள் அசைன்மெண்ட்ஸ். ஸோ இந்த வேரியபிள் அசைன்மெண்ட்ஸ்க்காக நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுவோம் பார்த்தீங்களா. அந்த வேரியபிள் கிரியேட் பண்ணுறது ஒன்றுமே இல்லை, ஒரு நேம் கொடுத்து அந்த நேம் வச்சு ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அந்த நேம் கொடுத்து கிரியேட் பண்ணுற வேரியபிளை தான் மறுபடியும் நம்ம அதே நேமில் ரெஃபர் பண்ணி மற்ற ப்ராசஸிங்க்கு யூஸ் பண்ணிக்குவோம். ஸோ இந்த நேம் கொடுத்து கிரியேட் பண்ணுறோம்ல, அந்த நேம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வேரியபிள் நேம் வந்து நம்பர்ஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. அதே மாதிரி வேரியபிள் நேம்ஸ்க்கு ஸ்பேசஸ் இருக்கக்கூடாது. ஸ்பேஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் நீங்கள் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வேரியபிள் நேம்ஸ் வந்து எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டரையும் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. அதே மாதிரி வேரியபிள் நேம்ஸ் வந்து சில கீவேர்ட்ஸ் இருக்குது. இப்போ நான் முன்னாடியே பார்த்தோம் சில கீவேர்ட்ஸ், ஃப்ளோட், செட், லிஸ்ட், ஸ்ட்ரிங் அந்த மாதிரி கீவேர்ட்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ இதெல்லாம் தான் கண்டிஷன்ஸ் ஃபார் வேரியபிள் நேம். ஸோ இந்த வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். வேரியபிள்ஸ்ங்கிறது நம்ம கோட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக ஐடியா கிடைக்கும். ஸோ ஏதாவது அதர் லாங்குவேஜ்லேருந்து வரவங்களுக்கு வேரியபிள் நேம் என்னென்னு டக்குன்னு புரிஞ்சிருக்கும். பட் இது வரைக்கும் எந்த ஒரு லாங்குவேஜுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு வேரியபிள் நேம் அப்படின்னு என்னங்கிறது பிடிபடுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நம்ம உடனே வந்து ஜூபிட்டர் நோட் புக்கில் அது எப்படி வேரியபிள் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது கொஞ்சம் நேரத்தில் பார்த்துடலாம். ஸோ இந்த பைத்தானில் கிரியேட் பண்ணக்கூடிய வேரியபிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டைனமிக் டைப்பிங். அது என்ன டைனமிக் டைப்பிங்? அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேரியபிளை வந்து கிரியேட் பண்ணிடுறீங்க, அதில் வந்து ஒரு டைப் ஆஃப் டேட்டாவை அசைன் பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தென் கொஞ்ச நேரத்தில் அதே வேரியபிள் நேமில் இன்னொரு டைப் ஆஃப் டேட்டாவை நீங்கள் அசைன் பண்ண முடியும். அதுதான் பைத்தான். ஸோ அந்த நேச்சருக்கு தான் நம்ம வந்து சொல்கிறோம் டைனமிக் டைப்பிங்னு சொல்கிறோம். ஸோ சில லாங்குவேஜஸ் என்ன பண்ணணும்னா ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணும்போதே இல்லை ஒரு அசைன் பண்ணும்போதே இல்லை கிரியேட் பண்ணும்போதே நம்ம இது என்ன டைப் ஆஃப் வேரியபிள் அப்படிங்கிறத சொல்லிடணும். ஸோ த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் நம்ம அந்த டைப்லேருந்து மாறக்கூடாது அந்த பர்டிகுலர் வேரியபிள் நேமுக்கு. ஸோ அது வந்து ஸ்டாட்டிக் டைப்பிங். ஸோ ஆனால் இந்த ஸ்டாட்டிக் டைப்பிங்கை வந்து பைத்தான் ஃபாலோ பண்ணுறதில்ல. ஸோ டைனமிக் டைப்பிங். ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் எப்போ வேணாலும்
ஒரு வேரியபிளை ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப்புக்கு நீங்களாவே மாற்றிக்கலாம். ஓகேங்களா? ஓகே வாங்க இப்போ நம்ம வந்து ஜூபிட்டர் நோட்புக்கில் போவோம். ஸோ எப்படி வந்து இந்த வேரியபிள்ஸ் அசைன் பண்ணுறது யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே இப்போ நம்ம ஜூபிட்டர் நோட்புக் வந்துட்டோம். ஸோ இதில் வந்து நம்ம வேரியபிள்ஸை பற்றி வேரியபிள் அசைன்மெண்ட் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பர்டிகுலர் டேட்டா டைப்பை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ அந்த டேட்டா டைப்பை வந்து நம்ம என்ன பண்ணலாம், வேரியபிளாக க்ரியேட் பண்ணி அந்த வேரியபிள் அசைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம நம்பரை பற்றி பார்த்துருவோம். ஸோ நம்பருங்கிற டேட்டா டைப்பில் நம்ம முக்கியமாக 2 டேட்டா டைப்ஸ் பார்த்தோம். ஒன்று வந்து இன்டீஜர், இன்னொன்று வந்து ஃப்ளோட். இந்த இன்டீஜருங்கிறது ஹோல் நம்பர், ஃப்ளோட்டுங்கிறது பாயிண்டிங் நம்பர். ஸோ அதை எப்படி நம்ம இங்கே யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த செல்லில் நான் வந்து என்ன பண்ணுறேன், 1 அப்படிங்கிறது இட்ஸ் அன் இன்டீஜர் நம்பர். ஸோ இந்த 1 அப்படிங்கிறத நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் 1 தான் கிடைக்கும். தட் மீன்ஸ் 1ங்கிற இன்டீஜர் நம்பரை டேரெக்டாக நான் கன்சியூம் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த இன்டீஜருங்கனால அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்லாம் நான் அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் இப்போ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஸோ 1 + 1. ஸோ எனக்கு என்ன கிடைக்கிது 2. தட் மீன்ஸ் 1 ஆட் பண்ணால் 2 அப்படிங்கிறது தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 × 3. ஸோ அது 3ஐயும் நான் பெருக்கணும் எனக்கு என்ன கிடைக்கும் 9. ஸோ இதெல்லாமே அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். 3/3 எனக்கு என்ன கிடைக்கும் 1. ஸோ 3/3 1 தான். ஸோ அதே சமயம் 3/2 நமக்கு என்ன கிடைக்கும் 1.5. ஸோ இந்த இடத்துல பாருங்கள் 3/2 3லேருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன் 3 2ஆல் வகுக்கிறேன். ஸோ அப்போ 1.5 அப்படிங்கிறது பேசிக் மேத்தமெட்டிக்ஸ். ஸோ அந்த மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஒரு மீதின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, அதை எப்படி நான் கண்டுபிடிக்கிறது, அதுக்கு வந்து மாடுலோ ஆப்ரேஷன் நான் யூஸ் பண்ணலாம். 3 இதுதான் மாடுலோ, இந்த மாடுலோ ஆப்ரேஷன் /2. ஸோ எனக்கு இதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா, நம்ம வகுக்கும்போது வரக்கூடிய மீதியை மட்டும்தான் இது ரிசல்ட்டாக கொடுக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரன் பண்ணால் 1. ஸோ 3 2ஆல் நான் வகுக்கும்போது ஒரு தடவை வந்து வகுப்படும், மிச்சம் இருக்கிறது 1. அந்த 1ங்கிறத இங்கே பார்க்குறோம். ஸோ இதுதான் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ். இதுதான் வந்து நம்பர்ஸ் வந்து எப்படி வந்து பைத்தானில் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. இங்கே நம்பர்ஸ் வந்து டேரெக்டாக நம்ம கன்சியூம் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஒரு டேட்டா கையில் இருக்குது. அந்த டேட்டா என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு டிஃபால்ட்டாக பைத்தானில் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, இட்ஸ் டைப். ஸோ இதில் அந்த டேட்டாவை பாஸ் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 1ங்கிறத பாஸ் பண்ணி ரன் பண்ணால் உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடைக்குன்னா இன்ட் தான் வந்து இதோட கீவேர்ட், ரைட்டுங்களா. இன்ட் மீன்ஸ் இன்டீஜர். ஸோ அந்த நீங்கள் பாஸ் பண்ணுற டேட்டா என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஃப்ளோட் பாஸ் பண்ணுறேன். ஸோ 1.1 இது வந்து ஃப்ளோட். ஸோ ஃப்ளோட் டைப்பை கொடுக்குதா அப்படின்னு பார்ப்போம். இட்ஸ் அ ஃப்ளோட், இட்ஸ் ஃபைன். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நம்பர்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்பர்ஸில் மெயினாக நம்ம பார்த்தது ஃப்ளோட் அண்ட் இன்டீஜர், அது ரெண்டையும் நம்ம பார்த்துட்டோம், டேரெக்டாக கன்சியூம் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எதுக்கு வருவோம்னா வேரியபிள் அசைன்மெண்ட்டுக்கு வருவோம். ஸோ வேரியபிள் அசைன்மெண்ட். ஸோ இப்போ நான் கன்சியூம் பண்ணிக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேட்டா ப்ராசஸ் பண்ண எடுத்துக்கிறேன். அதுக்கு பதிலாக ஒரு டேட்டாவை ஒரு வேரியபிளில் அசைன் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாமா அந்த அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ்க்கு, வேறு ஏதாவது ஆப்ரேஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அப்படின்னா பண்ணிக்க முடியுங்க. ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் சொல்லும்போது சொன்னேன் ஒரு வேரியபிள் நம்ம கிரியேட் பண்ணணும். அந்த வேரியபிள் நேமுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை ஃபாலோ பண்ணி ஒரு நேம் நான் கிரியேட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏன்னு வச்சுக்கோங்க சிம்பிளாக. ஸோ இந்த ஏங்கிறத வேரியபிள் நேம். ஸோ இந்த ஏவில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு டேட்டாவை அசைன் பண்ணுறேன். மேலே பார்த்த மாதிரி அந்த 1ங்கிற டேட்டாவை அசைன் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். = 1 அப்படின்னா அதாவது 1ங்கிற வேல்யூவை நான் ஏங்கிற வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன்னு அர்த்தம். இதை நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே ஏ அப்படிங்கிற வேரியபிளில் 1 அப்படிங்கிற டேட்டாவை நான் அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் இன்னொரு விஷயம் ஜூபிட்டர் நோட்புக்கில் நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது ஜூபிட்டர் நோட்புக்கில் ஒவ்வொரு செல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த ஒவ்வொரு செல்லுலேயும் ஒரு பர்டிகுலர் செல்லில் இதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூட் ஆன எல்லா செல்லில் இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸையும் நீங்கள் இந்த பர்டிகுலர் செல்லில் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது என்ன அர்த்தம்னா, இப்போ இதை எடுத்துக்கோங்க, இது வந்து 9th ஆர்டர் அப்படிங்கிறது இந்த 9 டினோட் பண்ணுது. அதாவது 9th ஆர்டராக இந்த பர்டிகுலர் A = 1ங்கிற எக்ஸிக்யூஷன் நடந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இப்போ 9க்கு அப்புறம் 10ஆக ஒரு எக்ஸிக்யூஷன் பண்ணுறீங்கன்னா அந்த எக்ஸிக்யூஷனுக்கு அந்த பர்டிகுலர் செல்லில் நீங்கள் இந்த 10க்கு முன்னாடி எக்ஸிக்யூட் பண்ண எல்லா டேட்டாவோட ரெஃபரன்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். தட் மீன்ஸ் இந்த ஆர்டரில் வரது யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது. அதாவது இப்போ 9ல் நான் ஏங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த வேரியபிளை நீங்கள் இந்த பர்டிகுலர் செல்லில் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறது தான். அது எப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பின்னு இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேன். அதில் வந்து 10 அப்படிங்கிற வேல்யூவை நான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணால் எனக்கு வந்து 10 அப்படிங்கிற ஆர்டரில் எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. இப்போ இந்த செல்லில் ஏ அண்ட் பி ரெண்டையும் என்னால் அக்சஸ் பண்ண முடியும். எப்படின்னா பாருங்கள், இப்போ நான் A + B அப்படிங்கிறது கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் பண்ணால் அது 11th டைமாக எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி AB இதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூட் ஆகிருக்கு 9 10ல். ஸோ அதை நான் அக்சஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு என்னென்னா Aல வேல்யூ 1 Bல வேல்யூ 10 இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் 11 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கிது. ஸோ இது தாங்க வேரியபிள் அசைன்மெண்ட். ஸோ ஒரு டேட்டா டைப்பை நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு வேரியபிள் நேமில் அசைன் பண்ணுறேன். அந்த வேரியபிள் நேமை நான் ரெஃபரன்ஸாக எடுத்து அடுத்த ஆப்ரேஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், B - A 10ல் 1 போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது 9. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பேர் தான் வேரியபிள் அசைன்மெண்ட். ஸோ இப்போ ஏல என்ன வேல்யூ இருக்குன்னா 1 இருக்குது, பியில் 10 இருக்குது. இன்னொரு கண்டிஷன் பாருங்கள், A = A + B. ஸோ இங்கே பாருங்கள், இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன்.
இப்போ இது எக்ஸிக்யூட் பண்ணது வந்து 13th ஆர்டர், அதாவது 13வது ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏங்கிற வேரியபிளில் ஏ ப்ளஸ் பியை நான் ஆட் பண்ணி அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஏயை மறுபடியும் ரீஅசைன் பண்ணியிருக்கேன். தட் மீன்ஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ன நடக்கும்னா ஆல்ரெடி கரண்ட்டாக இருக்கிறது ஏ, அதில் 1, பியில் 10, ரெண்டையும் ஆட் பண்ணால் 11, அதை கொண்டு வந்து நான் ஏல மறுபடியும் அசைன் பண்ணுறேன். இப்போ கரண்ட்டாக ஏவோட வேல்யூ 11 மாறி இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ ஏவை எக்ஸிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இட்ஸ் 11. ஓகேங்களா. ஸோ இனிமேல் ஏவோட வேல்யூ 11 தான். ஸோ இந்த மாதிரி வேரியபிளை நீங்கள் வந்து என்ன பண்ணிகிட்டே போகலான்னா உங்களோட ப்ராசஸிங்கில் மாற்றிக்கிட்டே போகலாம். உங்களுக்கு என்னென்ன மாதிரியான விஷயங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிட்டு போகலாம். இந்த கான்செப்ட்டுக்கு பேர் தான் வேரியபிள் அசைன்மெண்ட். ஸோ இனிமேல் வந்து நம்ம டேட்டாவை எப்படி ப்ராசஸ் பண்ணுவோம்னா ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அந்த வேரியபிள் தான் அசைன் பண்ணுவோம். இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த ஏபி அப்படின்னு க்ரியேட் பண்ணுறதுல எந்த ஒரு பெனிஃபிட் இல்லை. ஒரு மீனிங்ஃபுல்லாக நீங்கள் கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட தமிழ் மார்க் ஈக்குவல் டு 99. ஓகேங்களா. அதே மாதிரி என்னோட இங்கிலீஷ் மார்க் ஈக்குவல் டு 100. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இது நல்ல வேரியபிள் தான். தமிழ் இங்கிலீஷ் அப்படிங்கிறது வேரியபிள். இப்போ நான் வந்து டோட்டல் மார்க் எனக்கு வேணும்னா டோட்டல் ஈக்குவல் டு தமிழ் ப்ளஸ் இங்கிலீஷ். ஸோ அதாவது மீனிங்ஃபுல்லாக நீங்கள் க்ரியேட் பண்ணதுனால உங்களுக்கு அந்த மீனிங் புரியும். ஸோ இந்த மாதிரி வேரியபிள் நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஈஸியாக உங்களுக்கு வந்து ப்ரோக்ராமில் ஒரு மீனிங்ஃபுல் வேரியபிளை க்ரியேட் பண்ணி அந்த மீனிங்ஃபுல் வேரியபிளை உங்களோட உங்களோட அந்த ஆக்சுவல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் டோட்டலாக நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ டோட்டலில் இப்போ என்ன இருக்குன்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மார்க் எனக்கு ஆட் ஆகிருக்கும். நான் டோட்டலை பிரிண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு 199 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த வேரியபிளோட பர்பஸ். ஸோ இனிமேல் ப்ரோக்ராமில் நீங்கள் டோட்டலாக எல்லா இடத்துலையுமே இந்த வேரியபிள் தான் யூஸ் பண்ணுவீங்க. வேரியபிள் அசைன்மெண்ட் பல இடத்துல பல பர்பஸில் யூஸ் ஆகும். ஓகே, இந்த ஜூபிட்டர் நோட் புக்கில் இப்போ நான் இந்த வேரியபிளில் அசைன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து எனக்கு டோட்டல் ஆகட்டும், டோட்டலோட வேல்யூ 199, ஏவோட வேல்யூ 11, பிவோட வேல்யூ 10 இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஜூபிட்டர் நோட் புக்கில் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ என்னென்னா இப்போ இந்த வேரியபிள் எல்லாமே நான் வந்து கிளியர் பண்ணணும். ஸோ இந்த வேரியபிள் எல்லாமே நான் வந்து ரீசெட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே நேராக வாங்க. இந்த இடத்துல ரீலோட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ரீலோட கிளிக் பண்ணிங்கன்னா என்ன பண்ணுன்னா கர்னலை ரீஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ இங்கே ரீஸ்டார்ட் பண்ணும்போது சொல்லும் ஆல் வேரியபிள்ஸ் வில் பி லாஸ்ட். அதாவது இது என்ன பண்ணுன்னா கர்னலை ரீஸ்டார்ட் பண்ணும்போது இது வரைக்கும் நம்ம க்ரியேட் பண்ணது எல்லாமே அழிச்சிட்டு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம கர்னலை கொடுக்கும். ஸோ அப்போ ஆல்ரெடி க்ரியேட் பண்ண எல்லா வேரியபிள்ஸும் நமக்கு வந்து டெஸ்ட்ராய் ஆகிருக்கும். ஸோ இப்போ நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகே, ரீஸ்டார்ட் முடிஞ்சிருச்சு. ஸோ இதெல்லாமே ஆல்ரெடி நான் எக்ஸிட் பண்ணனால அப்படியே இருக்குது. இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நான் செக் பண்ணுறேன். செக் பண்ணால் நேம் எரர், அதாவது ஏ இஸ் நாட் டிஃபைன்ட், அதாவது ஏ டிஃபைன் என்ன ஆகலை அப்படின்னு சொல்லுது. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா ஆல்ரெடி டிஃபைன் பண்ண ஏ வந்து இப்போ காணாம போயிடுச்சு, அதாவது எரேஸ் ஆகிருச்சு. பிகாஸ் ஆஃப் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், கர்னலை ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுதான் காரணம். ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு என்னென்ன டேட்டா டைப்ஸ் பைத்தானில் இருக்குது, அதே மாதிரி வேரியபிள் அசைன்மெண்ட்னா என்ன, எப்படி வந்து இந்த வேரியபிள் அசைன்மெண்ட்டை நம்ம வந்து யூஸ் பண்ணுறது நம்ம பைத்தான் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறத இந்த ஜூபிட்டர் நோட் புக் மூலமாக பார்த்தோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு டேட்டா டைப்பையும் எடுத்து இன்டீட்டெயில்டாக அந்த டேட்டா டைப்பை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். அதுக்கு முன்னாடி என்னோட அடுத்த வீடியோஸ்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷன் ட்ரேயில் கிடைக்கிறதுக்கு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.